சமீபத்துல நடிகர் விஜய் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த ஒரு படத்துல ஆக்டர் பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, ஜெயராம், ஸ்னேகா, லைலா இந்த மாதிரியான பல நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு வராங்க. ரொம்பவுமே பிரம்மாண்டமா எடுத்துக்கிட்டு இருக்க நம்ம தளபதியோட கோட் திரைப்படம் கேரளா ஷெட்யூல முடிஞ்சு இப்ப மறுபடியும் சென்னை திரும்பி இருக்காங்க. இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இன்னும் ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறமா தளபதி இந்த ஒரு சினிமா விட்டு போக போறாருங்கிறனால இந்த ஒரு படத்துக்காக கிட்டத்தட்ட நம்ம தளபதிக்கு 200 கோடி சம்பளம் கொடுத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் ஷாருக் கானை தாண்டி இது வரைக்கும் யாருமே 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கினது கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நம்ம ஷாருக் கான் 240 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. ஆனா ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் பண்ற கோட் படத்துக்கு மட்டும் தான் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் அடுத்ததா, அதாவது அவரோட கடைசி படமா நடிக்க இருக்கிற தளபதியோட 69வது படத்துக்கு கிட்டத்தட்ட 3 பேர் கதை சொல்லியிருக்காங்க. முதல்ல தெலுங்கு டைரக்டர் விக்ரம் அப்படிங்கிற ஒருத்தர் கதை சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரும் கதை சொல்லியிருக்காரு. கடைசியா ஹச்சி வினோத் சொன்ன கதையை வச்சு இவர் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் எப்போ வெளியானுச்சு. RRR படத்தை எடுத்த ப்ரொடியூசர் தான் இந்த ஒரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. பட் இந்த ஒரு படத்துக்காக இவங்க நம்ம தளபதிக்கு 250 கோடி சம்பளம் கொடுக்கறாங்களாம். அதாவது இது வரைக்கும் இந்தியாவுல எந்த ஒரு நடிகராலையும் வாங்க முடியாத சம்பளம். சினிமா விட்டு போக போறாருங்கிறனால இவரோட கடைசி படம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டா இருக்கு. அதோட இந்த ஒரு படம் ஒரு நார்மலான படமா இருக்க போறது இல்லையா. தளபதி முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல்ல இறங்க போறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படமா தான் எடுக்க போறாங்க. இனிமே சர்க்கார் படம் மாதிரி மறைமுகமான விஷயங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஒரு படம் கண்டிப்பா ஒரு ஓபனான பொலிட்டிக்கல் என்ட்ரி மூவியா தான் இருக்க போகுது. கண்டிப்பா லியோ 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் இந்த ஒரு படத்தை எல்சியூ கூட கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இல்லாம கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் விக்ரம் படத்துக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு இந்த ஒரு படம் நகர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்தேன். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த ஒரு படத்தோட ஷெட்யூல டோட்டலா முடிச்சிட்டாங்க. இப்ப ரீசெண்டா கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கறத இப்போ ஒவ்வொரு கிளிப்பா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தை சம்மர் முடிஞ்சு ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் பண்ண போறதா டீம் சைடுல இருந்து முடிவு பண்ணிருக்காங்க. தளபதியோட 69வது படத்தை ஒரு பக்கம் ஹச்சி வினோத் டைரக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருந்துச்சு. பட் ஆனா டைரக்டர் வெற்றிமாறனுக்கு விடுதலை படத்திலே இன்னும் 30 நாள் ஷெட்யூல் இருக்கு. அது முடிஞ்சு எக்ஸ்ட்ரா இவருக்கு 3 படங்கள் கையில இருக்கிறனால கண்டிப்பா இவர் தளபதியோட 69வது படத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க சொல்லுங்க, நம்ம தளபதி 250 கோடி சம்பளம் வாங்கினது கடைசி படம் அவர் யார் கூட பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நல்ல ஒரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ண வரேன்.